வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை நடத்தக்கூடாது, குற்றவாளிக்கு விருது வழங்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நியாயமான முதல்வராக செயல்படுகிறாரா? கட்சிக்குள் பல குழப்பங்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த பவள விழா நடத்தக்கூடாது என்று திமுகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், கூட்டணிகள் இந்த பவள விழாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அதாவது சென்னை நத்தனத்தில் உள்ள OMC மைதானத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் விழாவிற்கு திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் தலைமை தாங்குகிறார். இவ்விழாவில் பெரியார் விருதை பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகனுக்கும் இவர்தான் 908 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தியிருக்கிறார் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு. கலைஞர் விருது கொடுக்கக்கூடியவர் கலைஞரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய ஒரு திருடன், அப்போது கலைஞரும் மிகப்பெரிய ஒரு திருடரா என்ற ஒரு கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாது. 908 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழல்வாதி, இந்தியாவின் பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஜெகத் ரட்சகனுக்கு எப்படி விருது வழங்கி அவரை ஊக்குவிக்கலாம்? அவரை கட்சியிலிருந்தும் முக்கிய பதவியிலிருந்தும் நீக்காமல் அவருக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் விருதை வழங்கி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்றும், ஆட்சி அதிகாரங்கள் கையில் இருக்கிறது என்று என்ன வேண்டுமானாலும் ஸ்டாலின் செய்து முடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது திமுகவின் ஆட்சி முடிவடைந்த பிறகு மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர். எப்பொழுதுமே வருடம் முப்பெரும் விழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை 75வது பவள விழாவாக கொண்டாடப்படுவதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த 75வது பவள விழாவில் சுமார் 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்ற உள்ளதாகவும், அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அமைச்சரவையில் மாற்றம் குறித்த கேள்விற்கு பதிலளித்திருக்கிறார். விரைவில் அனைவரும் எதிர்பார்த்த மாற்றம் வரும் எனவும் கூறியிருக்கிறார். இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது மகனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பதவியேற்கக்கூடிய வகையில் இது அமையுமா? இன்று மாலையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க உள்ளதாகவும், கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமைகளை பற்றியான விவாதங்களும் இன்று வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஜெகத் ரட்சகனுக்கு விருது கொடுப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.